Hi friends, இது வரைக்கும் 10th டாபிக்ல present tense and past tenseல இருந்து 8 types முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது future tenseனா என்னன்னு பார்க்கலாம். Future tenseலயும் 4 types இருக்கு. Simple future, future continuous, future perfect and future perfect continuous tense. First பார்க்க போறது simple future. ஒரு நார்மலா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலை குறிக்கிறது தான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர். இதில் வேர்ப்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோம்னா, பொதுவாக ஃபர்ஸ்ட் பர்சன்னு சொல்லக்கூடிய ஐஎன்விக்கு ஷேல் ஆர் வில் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஜென்ரலாக வில் தான் போடுவோம், ஷேல் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஷேல் ஆர் வில் ப்ளஸ் வேர்ப். ஐ வில் ரீட், ஐ வில் கம், ஐ வில் கோ, வி வில் கோ, இந்த மாதிரி சொல்கிறது. மற்றது எல்லாமே ஹி ஷி இட் யூ தே எல்லாருக்குமே வில் ப்ளஸ் வேர்ப். ஸோ பேசிக்காக சிம்பிள் ஃபியூச்சர்லனா வில் ப்ளஸ் வேர்ப் இதுதான் போடுறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வில் கோ டு லைப்ரரி டுமாரோ, நான் நாளைக்கு லைப்ரரி போகிறேன். தி ஜேர்னி வில் டேக் 5 hours, இந்த பயணம் 5 மணி நேரம் எடுக்கும். தி கவர்மெண்ட் வில் இன்க்ரீஸ் தி டேக்ஸ் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம். இந்த ஃபியூச்சருக்கான வேர்டை மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட்ல கூட பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ டு லைப்ரரி டுமாரோ, நான் நாளைக்கு லைப்ரரி போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஜேர்னி பயணங்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம இன் ஃபியூச்சரில் பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை பற்றி பேசும்போது தி ஜேர்னி வில் டேக், இதுக்கு 5 மணி நேரம் எடுக்கும், போகிறதுக்கு 5 மணி நேரம் எடுக்கும்னு பேசியிருக்கோம். லாஸ்ட் ஒன் பாருங்க. ஐ வில் ஹாவ் டீ, நீ என்ன சாப்பிட்றேன்னு கேட்கும்போது பொதுவாக எப்படி சொல்லுவோம், ஐ வில் ஹாவ் டீ, ஐ வில் ஹாவ் காஃபி, அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன சாப்பிட போகிறோம், நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு சொல்கிறதுக்கும் வில் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அது எங்கன்னா இந்த இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் டைப் யோசிச்சு பாருங்கள். இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரணும்னு சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஸ்டடி வெல் ஐ வில் கெட் தி ஜாப். இஃப் ஐ ஸ்டடி வெல், இஃப் ஐ ஸ்டடின்றது சிம்பிள் ப்ரெசன்ட், அப்போ மெயின் கிளாஸில் என்ன வரும், சிம்பிள் ஃபியூச்சர். ஐ வில் கெட் தி ஜாப். If I become as an IAS officer, I will implement good schemes. If I become என்றது simple present, I will implement என்றது simple future. இந்த if class பற்றி நம்ம தனியாக வீடியோவே போட்டுருக்கோம், நீங்கள் டவுட் இருந்தால் அதுலேயும் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக சிம்பிள் ஃபியூச்சர்ன்றது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை எங்கெல்லாம் மீன் பண்ணுறோமோ அங்கே யூஸ் பண்ணுறோம். அது தவிர்த்து if கிளாஸில் அந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கும்போது மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைப் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னா, ஃபியூச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் இந்த ஆக்ஷனை பண்ணிகிட்ருப்பேன். நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் படிச்சுட்ருப்பேன், நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் மதுரைக்கு போயிட்டுருப்பேன். இது எல்லாமே பாருங்கள், நாளைக்குன்றது ஃபியூச்சர், இந்நேரத்தில் இந்த ஆக்ஷனை நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்கிறது கண்டினியூஸ். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டோன்ட் ரிங் மீ பிட்வீன் 7 and 9 PM, ஐ வில் பி ரீடிங் இன் தட் டைம். எனக்கு 7 to 9 கால் பண்ணாதீங்க, அந்த டைம் நான் படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ படிச்சுட்ருப்பேன், அந்த டைம் நான் படிச்சுட்ருப்பேன்னு ஃப்யூச்சரில் பேசுகிறோம். அதனால தான் இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள். மேலே இப்படி வில் ஆர் ஷேல் ப்ளஸ் வேர்ப் சொன்னமோ அதே மாதிரி இங்கே வில் பி ஆர் ஷேல் பி போடுவோம், ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேணால் கண்டினியூஸ் டென்ஸ்னு வந்துடுச்சு, ஸோ வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ வில் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடலாம் ஜென்ரலாக. ஐ வில் பி ப்ராக்டிஸிங் மேக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்யூச்சரில் தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருங்க. வில் ஆர் ஷேல் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3. ஸோ வில் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் another 2 years we will have left school. ஃபஸ்ட்டு இங்கே ஃபியூச்சர்ன்றதுக்கான க்ளூ இன் another 2 years, வரப்போகிற 2 வருஷத்தில். we will have left school, இன்னும் 2 வருஷத்தில் நம்மளாம் இந்த ஸ்கூலை விட்டே போயிருப்போம்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கூலை விட்டு இன்னும் போக போகிறோம், அது ஃபியூச்சரில் போயிருப்போம்னு சொல்லியிருக்கிறதுனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். தி கம்பெனி வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் தி ப்ராஜெக்ட் பை தென், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில், அதுக்குள்ளே கம்பெனி ப்ராஜெக்டையே ஃபினிஷ் பண்ணியிருக்கும். ஓகே, ஃபியூச்சரில் சொல்கிறாங்க.
ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னென்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆக்ஷன் ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் முடிஞ்சிருக்குன்றதையும் நம்ம இப்போவே சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே வேர்ப் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா will or shall, have ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. கண்டினியூஸ்ன்றதுனால வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றதுனால பீன் வந்திருக்கு. அண்ட் ஹாவ் பீன் எப்பவும் போடுறது மாதிரி will or shall போட்டிருக்கோம். இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஆக்ஷன் பாஸ்டில் கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். அதனால் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நடந்து கண்டினியூஸாக நடந்து முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பை தி எண்ட் ஆஃப் 2020 ஐ வில் ஹாவ் பீன் ஹியர் ஃபார் 20 years. 2020 வரும்போது நான் கிட்டத்தட்ட இங்கே 20 வருஷம் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு டவுட் வரலாம். அப்போது சின்ஸ்லாம் யூஸ் போது கூட நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு தானே சொல்கிறோன்னு கேட்குறாங்க. சின்ஸில் பார்த்தீங்கன்னா நான் எப்போலேருந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு தான் சொல்லுவோம். சின்ஸ் 2000 ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் இப்படி தான் சொல்லுவோம். பட் இங்கே பாருங்கள் ஃப்யூச்சரில் வர டைம் பீரியடை சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் வர டைம் பீரியடை சொல்கிறதுனால இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I will have been teaching English for 2 years by December. இந்த டிசம்பர் வந்துச்சுன்னா நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இங்கிலீஷ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே பாருங்கள் இந்த ஆக்ஷன்ஸ் பாஸ்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன் ஃப்யூச்சர் வரும்போது நான் எவ்வளோ டைம் பீரியட் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே ஃப்யூச்சரில் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் 4 டைப் பார்த்துருக்கோம். சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புக் பேக்லேருந்து இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கொஷின்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் உங்களுக்கு எப்படி புரியுதுன்றது நீங்கள் கமெண்ட்டில் போட்டால் மட்டும்தான் தெரியும். அதை வச்சு தான் நம்ம டிஸ்கஷனில் நெக்ஸ்ட் வீடியோக்கும் போட முடியும். ஸோ ப்ளீஸ் டூ லீவ் யோர் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அங்கேயும் ஜாயின் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 2way ஸ்டடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸோட உடனடி அப்டேட்ஸ்க்கு இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.